அது அவசரம் சொல்லு கொஞ்ச நேரம் எல்இடி ஒரு 2 minutes ஆஃப் பண்ண சொல்லுங்க. சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். உட்காருங்க. நம்மளே இப்படி பண்ணக்கூடாது. எல்லாருமே பேசுறோம். உட்காருங்க. சரிங்க. யார் எந்த கருத்தை வேணா சொல்லலாம் வேற. ஆனா இந்த மேடையில எவ்வளவு பெரிய பெரியவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கூப்பிட்டு கூப்பிடுறது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாற்று கருத்தா இங்க பேசி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. இங்க மாற்று கருத்தை பேச வேண்டாம். தயவு செய்து பேசாதீங்க. அதுக்கு இந்த மேடை இல்லை. இது நான் சொல்ல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி வீட்டுக்கு போயிடுவோமா? இது பத்தாது. போக மாட்டோம். இது ஒருத்தருடைய முடிவு இல்லை. இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய முடிவு. இது ஒட்டுமொத்த தமிழர்களோட முடிவு. நம்மளுக்குள்ளவே அடிச்சுக்கிட்டு நம்மளுக்குள்ளவே தள்ளிக்கிட்டு ரொம்ப அமைதியானவங்க. நம்ம இந்த மேடை ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு, அழகா போயிட்டு இருக்கு, அறவழி போராட்டத்தில் போயிட்டு இருக்கு. அதை மாற்றத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். ஆனா அது முடியாது. மாற்று கருத்துங்கிறதே இங்க வேண்டாம். ஒரே ஒரு கருத்து, நிரந்தர தீர்வு. அது சட்டப்படி என்ன பண்ணலாம்? மக்களுக்காக சட்டத்தை மாற்றலாம். நீ என்ன வேணா பண்ணுங்க. எங்களுக்கு தேவை நிரந்தர தீர்ப்பு. அது நடந்தால் மட்டும்தான் நாங்க இங்க இருந்து போவோம். அந்த தீர்ப்புக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து பேசுறாங்களோ, அது பெரியவர்களா இருக்கலாம், சின்னவர்களா இருக்கலாம், கைவேந்தியா இருக்கலாம், ரோடு பெருகளா, சீவர்களா, அப்பையம் இருக்கலாம், யாராலும் இந்த தீர்ப்புக்கு யார் கட்டுப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்க மைக்கு கொடுக்கப்படும். நம்ம பையன் தீர்ப்பு மாற்றுவாங்க போன என்னால முடியலன்னு யார் அந்த பையன் நல்ல பையன்.